மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு 17/8 திங்கக்கிழமை. ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ளாட் டு கேப் டவுன், சின்னதாக ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்னதாக கேப் டவுன் வந்து கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கான மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து புட் சைடுக்கான ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கேப் டவுன், அதாவது சின்னதாக ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி பையர்ஸ் அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து புட் சைடு தான் நம்மளோட ட்ரேட் பிளான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 9:15 ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சில பேர் கேட்கலாம், எதனால் வந்து புட் சைடு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு, அதாவது கால் சைடு போகிற மாதிரி தானே காமிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி கால் சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறது நியாயம்தான். ஆனாலும் என்னன்னு சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே போச்சுல, இங்கே யார் வந்திருப்பான்னு சொன்னால் பையர்ஸ் தான் வந்து நிறைய வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பையர்ஸ் வந்து வரும்போது மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அகைன் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போச்சுல, இங்கேயுமே பையர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்தராக லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க நிறையா. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து கொஞ்சமாக பையர்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ கொஞ்சம் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் பையர்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பையர்ஸை மார்க்கெட் வந்து இந்த இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கான எதிர்பார்ப்பு. ஸோ இந்த இடத்துல இருக்க பையர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் லாஸ் அடித்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்டாவது கீழே வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொன்னால் புட் சைடுக்கான ட்ரேட் பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நிஃப்டியில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் தான் வந்து 1 மினிட்ல வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பெரிய கேண்டிலாக வந்து வைக்கணும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில்லே மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ரொம்ப பெரிய கேண்டில், சரியான கேண்டில். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல பெரிய கேண்டிலாக வைக்குது. ஸோ செகண்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி ஆக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வேற நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்குள்ள சிரோதாவும் வந்து மூமெண்ட்டே இல்லை. ஓ மை காட். ஓகே, ஸோ புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புட் சைடு தான் வந்து மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டுருக்குது. ஸோ நம்மளுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கல. அதனால் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம்.
ஸோ தேர்டு கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு கொஞ்சமாக கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வந்து கிடைச்சினா தான் நம்மளுக்கு வந்து ட்ரேடு எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசு. நம்ம 1000 ரூபா வந்து எதிர்பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 2000 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சினா மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸு வச்சு புட் சைடுக்கான ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கான ட்ரேட் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இறங்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கான என்ட்ரி இப்போ வர கிடைக்கல. ஸோ அவசரப்பட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2-3 கேண்டில்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு கூட இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னு சொன்னால் சடனாக வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக 30 to 40 பாயிண்ட் வந்து ரிவர்சல் போயிடும். இப்போ கிட்டத்தட்ட 210 வரை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு 27 வரை வந்துருச்சு, 207 வரை வந்துருச்சு. சடனாக போச்சுன்னு சொன்னால் வேறு 175 வரை போகும். ஸோ இந்த மாதிரி 175 வரை போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக காற்று இருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, நிஃப்டிலையும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, பேங்க் நிஃப்டிலையும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கான செட்டப் கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு 50% வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஈஸியாக என்ட்ரி ஆயிடலாம். என்ட்ரி ஆனோன்னு சொன்னால் கரெக்டாக இந்த டே லோ வரச்சிலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக புக் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு வந்து ட்ரேடு என்ட்ரி கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்து கொஞ்சமாக ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப அகைன் வந்து புட் சைடு வர மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல சின்ன கேண்டில் வைக்கச்சில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ட்ரேடு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வந்து நம்மளோட ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 50% வச்சதை ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் உடச்சி திரும்ப மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும், நம்ம வந்து கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 2 கேண்டில் வந்து க்ரீன் வச்சுட்டு திரும்ப ரெட் கேண்டில் தான் வைக்கிது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து புட் சைடு வர மாதிரி தான் காமிக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? டே லோவராக வந்துச்சுன்னு சொன்னாலே நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் நம்மளுக்கு வந்தனாலே நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா நம்மளுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குன்ட்டு. இந்த லைனை வந்து உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம், சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிற மாதிரி தான் காமிக்குது.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா பக்கம் நம்மளுக்கு மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நிஃப்டி பேஸ் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து, அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இண்டெக்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்மளோட ரூல்ஸ் வந்து அதுதான். ஸோ என்ன நம்மளுக்கான ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கான ட்ரேடில் வந்து நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது. எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆகக்கூடிய இடத்துல கரெக்டாக நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். அதே மாதிரி எக்ஸிட் எங்கே ஆகணுமோ அங்கே வந்து ஈஸியாக எக்ஸிட் ஆகிடுறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஓகே, நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, கிரீன் கேண்டில் ப்ரீமியம் வந்து கிரீன் கேண்டில் வச்சு மேலே போகுது. ஒரு 190 வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் அகைன் வந்து ஒரு 190 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பையர்ஸ் அப்படி மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு அகைன் வந்து ரெட் கேண்டில் வச்சு நிஃப்டி கீழே தான் வருது. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து இந்த டே லோவராக வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் வந்து வந்துடும். சென்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து டே லோவுக்கு வந்து வந்துருச்சு. சடன் அங்கே ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் புட் சைடு வந்து கொடுத்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா பக்கம் 500-600 ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு கேண்டில் வந்து வேகமாக பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் ஈஸியாக நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஒரு 700 ரூபா வந்துருச்சு. வெயிட் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு கேண்டில் கீழே டே லோவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 3 இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா டே லோவுக்கு வந்து வந்துருச்சு. நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஆல்ரெடி டே லோ வந்து பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் கீழே வச்சுன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட அந்த 700 ரூபா கிட்டத்தட்ட 900 ரூபா வரை நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து டே லோ வந்து பிரேக் பண்ணுதுங்கிறதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் வந்து வரும். ஸோ அந்த ரிவர்சல் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் வந்து ரொம்ப போகாமல் சின்னதாக போயிட்டு திரும்ப அகைன் டவுன் சைடு அடிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். நம்மளுக்கான ப்ராஃபிட் டார்கெட் வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கான டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காஸ்ட் டு காஸ்ட்டே வந்துருச்சு. எப்போவுமே அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் கரெக்டாக நம்மளுக்கான என்ட்ரி கிடைச்ச இடத்துல இருந்து இந்த டே லோ வரை வந்துச்சுன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து டார்கெட் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் என்ன சொன்னால் கரெக்டாக டே லோவிலிருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகுது. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபா வரை வந்து ப்ராஃபிட் வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸில் வந்து போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு, அதாவது நம்மளோட லிமிட்டு என்னவோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து வரதான்னு சொல்லி பார்த்துட்டு ஒருவேளை அதையும் தாண்டி நம்மளோட ஸ்டாப் லாஸ் தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம பீட் பண்ணி மார்க்கெட் வந்து
மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தட்டம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகி மேலே தான் போகிற மாதிரி போகுது. ஸோ நிஃப்டியுமே எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு கேண்டில் 2 கேண்டில்லே தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா பக்கம் லாஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 900 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே ரிவர்சல் ஆகி 500 ரூபா வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ணிருச்சு ஸ்டாப் லாஸை. ஸோ இந்த ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறத பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. இண்டெக்ஸ்லேயும் சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை, நிஃப்டிலையும் ப்ரீமியத்துலேயுமே அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. வெறும் 10 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும் பட்சத்தில் என்ன ஒன்று சொன்னால் ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து லாஸ் தான் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ட்ரேடை வந்து சின்ன ஒரு லாஸில் கட் பண்ணிடலான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண முடியாது. நம்மளுக்கான ட்ரேடு எப்போவுமே ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம ட்ரேடு நடக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரேடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சடன் மூவ்மெண்ட் வந்து வரும். ஆனால் அந்த சடன் மூவ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? சடன் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால், புட் சைடு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கிறதுனால ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லை ஆப்போசிட்ஸ் டைரெக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சடனாக ஒரு பெரிய லாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நான் கட் பண்ணிடலான் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணுற மாதிரி தான் வருது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து கால் சைடு போகிற மாதிரி தான் பையர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் பையர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து புட் சைடு தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் 2-3 மினிட் கேண்டில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேடை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இப்போ ஒரே அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ ஆனாலும் வந்து ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோக்கரேஜ் தான் நம்மளுக்கு போகும், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில நேரங்களில் வந்து என்ன ஆகுறது, மார்க்கெட் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பொறுமையாக கரெக்டான நம்மளுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எனக்கு பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஃபேவராக போச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அது நம்மளுக்கு ஃபேவர் இல்லாத டைமில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் ட்ரேடை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்களில் நான் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறேன், எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்களுமே ஓனாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.